500 அரசு பள்ளிகளை தாரை வார்த்து கொடுப்பதாக பரவும் தகவல் தவறானது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். உண்மை தெரியாமல் அரசியல் கட்சியினர் கண்டன அறிக்கை விடுவதா என்றும் ஆவேசம். பெண் அதிகாரம் என்ற மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறி வருகிறது என சென்னையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மைய திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பெண்கள் பொருளாதார தன்னிறைவு பெற பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றும் பெருமிதம். உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரமே உள்ளது என்றும் பதில் மனுவில் தகவல். பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் விளக்கம். பாமக பொதுக்குழுவில் நடந்தது உட்கட்சி விவகாரம். அது சரியாகிவிட்டது. அன்புமணியுடன் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் தெளிவுபடுத்திய ராமதாஸ். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா, அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாமக போராட்டம் நடத்த அனுமதிக்க உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவது ஏன் என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். பெண்களுக்கு எதிரான பிரச்சினைகளை கட்சி சார்ந்தோ அரசியல் சார்பிலோ பார்க்காதீர்கள் என பாஜக நிர்வாகி குஷ்பு வேண்டுகோள். திமுகவை சேர்ந்த பெண் நிர்வாகிகள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் வாய் திறந்தார்களா என்றும் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் மதுரையில் குஷ்பு தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நீதி பேரணிக்கு அனுமதி மறுப்பு. அனுமதியின்றி பேரணி நடத்தினால் கைது செய்யப்படுவார்கள் எனவும் போலீசார் எச்சரிக்கை. துணைவேந்தர் பதவி நிரப்பப்படாததற்கு ஆளுநர் ஆர்.என். ரவியே காரணம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றச்சாட்டு. ஆளுநரின் உள்நோக்கம் நிறைவேறாது என்றும் காட்டம். ஆண்ட பரம்பரை என்று பேசியதாக சர்ச்சை வெடித்த விவகாரம் குறித்து அமைச்சர் மூர்த்தி விளக்கம். தவறான தகவலை எடிட் செய்து பரப்புகிறார்கள் என்றும் ஆவேசம். எதுக்காக பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னா, பின்னுக்கு இருந்து யார் இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். சரியா அப்படியே சென்சார் பண்ணி சும்மா ஒரு வேலையை கடைசி வேலைக்கு மட்டும் எதுக்காக போட்டான்னு தெரியும். கெஜெட்டுப்பா ஆங்கிலேண்ட் என்னுடைய கெஜெட்டு. சும்மா நான் போய் ஒரு மந்திரி பொய்யானது சொல்ல முடியாதுல்ல. கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து நெல்லையில் கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? வரும் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்க கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு.
சென்னை செம்மொழி பூங்காவில் 4வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை நேரில் சென்று பார்வையிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சோளக்காட்டில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த விவகாரத்தில் குற்றவாளி கைது. மது போதையில் வன்கொடுமை செய்து கொன்றது விசாரணையில் அம்பலம். கேரள மாநிலத்தில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு 111 ஆண்டுகள் சிறை தண்டனை. பாதுகாவலராக இருக்க வேண்டிய ஆசிரியரே கருணையற்ற குற்றத்தை செய்திருப்பதாக கூறி திருவனந்தபுரம் சிறப்பு விரைவு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. கடலூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி சங்கர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். கொலைக்கு காரணமானவராக கருதப்படும் சதீஷ் வீட்டை சூறையாடிய சங்கரின் உறவினர்கள். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணாவரத்தில் கஞ்சா கடத்தி சென்ற காரை போலீசார் நிறுத்த முயன்றனர். காரை நிறுத்தாமல் காவலர்கள் மீது ஏற்றிவிட்டு சென்ற அதிர்ச்சி காட்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயில் உண்டியலில் கடந்த ஒரு ஆண்டில் 1365 கோடி ரூபாயை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. தனக்கு எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லை என யூடியூபர் இர்ஃபான் விளக்கம். அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கிய போதும் சட்ட நடவடிக்கை பாயவில்லை என விமர்சனம் எழுந்த நிலையில் திட்டவட்டமாக மறுப்பு. இணைய வழி குற்றங்களுக்கு அதிகம் பயன்படுத்தப்படும் ஆன்லைன் தளங்களில் வாட்ஸ்அப் முதலிடம். உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வருடாந்திர அறிக்கையில் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 57,440 ரூபாய்க்கு விற்பனை.